ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மத்தியானம் தோசை மாவு வச்சுருக்குறோம். அதுதான் டிஃபனாக சாப்பிட போகிறோம். அப்புறம் உளுத்த வடைக்கு ரெடி பண்ணிக்கிறேன். உளுத்த வடை பாருங்க, நாங்கள் எப்படி அரிசியை ஊற வச்சுருக்குறோம். பச்சரிசியும் உளுத்த பருப்பு இதுலேயே நாங்கள் கொஞ்சம் சாதம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு தோசை இட்லி ரெண்டுமே செய்வோம். வச்சுட்டு இப்போ வடை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு வீடியோவில் பாருங்கள். சரவணா சாவித்ரி சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்படியே சாம்பார் கூட செய்ய போகிறேன், முருங்காய் சாம்பார். பாருங்கள், சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ் அமுத்தம் குக்கரில். அடுத்தது ஒரு தக்காளி சேர்க்க போகிறேன். ஒரே தக்காளி. ஸ்டவ் பற்ற வைக்க போகிறேன். பருப்பு தக்காளி வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா பழைய குக்கராக இருந்தால் குக்கர் மூடி மேலெல்லாம் தண்ணி ஒரு மாதிரி அந்த விசில் அடிக்கும் போது தண்ணி எல்லாம் வெளியே வரும். ஓகேங்களா? கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போது க்ளோஸ் பண்ண போகிறேன். உளுத்த பருப்பு ஊற வச்சேன் காலையில். எவ்வளோ மணின்னு தெரில. ஆனால் உளுத்த பருப்பு ஊறி இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பாருங்கள், இப்படி உடச்சி பார்த்தா தெரியும். இப்படி உடச்சா, இப்படி நெகலை உடச்சா ஊறி இருக்குதா இல்லையா தெரியும். ஓகேங்களா? நான் உடைக்கானது இப்போ ஆட்ட போகிறேன். ஜாரில், மிக்ஸி ஜாரில் ஆட்டிட்டு பிறகு என்னென்ன போட போகிறேன்னு காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்குறேன் கைஸ். பாருங்க, சட்னி ஜாரில் ஆட்டிட்டு காமிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும், அதிகமாக சேர்க்காதீங்க. உடைக்கானது தேவைங்கள்: வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், உப்பு, மிளகு, ஜீரகம் போட்டு கலக்கி இப்போ உடை சுட போகிறேன். பருப்பு வெந்துச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் காஞ்சிருக்குதான்ட்டு கொஞ்சமாக மாவு விட்டு பார்த்தேன். எண்ணெய் இன்னுமே காயலை. உடைக்கானது தேவைங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்கோ. இப்போ சுட போகிறேன். தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க பக்கத்தில். தண்ணி கொஞ்சம் கையில் தொடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவை எப்படி இருக்குதோ அப்படி பார்த்து இதில் கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நான் அப்படியே விடுறேன். ரெண்டே கட் பண்ணுப்பா. பாருங்க, மத்தியத்தில் ஒரு சந்து விட்டு திரும்ப தண்ணி தோடுறேன். பாருங்க, தண்ணி தொட்டுறேன். தண்ணி தொட்டு உளுத்த வடை. நாலோட போட்டிருக்கிறேன். வெந்துன்னு இருக்கு பாருங்க. நம்ம உளுத்த பருப்போட தான் சாதா வீட்டில் இருக்கிறது மாதிரி சாதாரணமாக ஜீரகம், மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். ஒரு பாதி ஆனியன் போட்டிருக்கிறேன். வெந்த பிறகு எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா? பருப்பு வெந்துட்டு நான் விசில் எடுத்தேன். இப்போ தான் இதை கடைஞ்சி முருங்காய் பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன். என்ன மகம், யூடியூப்பில் பார்த்த மாதிரியே செஞ்சுட்டுக்கிற. எவ்வளோ அழகா
ஐயோ அப்படியே சாப்பிட போலாக்கு இது ஒரு பீஸ் கூட கொடு மகன். ஜூஸ் பண்ண போறியா? சரி ஒரு பீஸ் கொடு. பாருங்க மாங்காய் பழத்தில் மில்க் ஷேக் பண்ண போகிறா. முறுக்காய் அரிஞ்சியாச்சு, வெங்காயம் அரிஞ்சியாச்சு, தாளிக்கணும். சாம்பார் தாளிக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடையும் ரெடி ஆச்சு. ஹோட்டலில் எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது. பாருங்க வடை உளுத்த வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சாம்பாருக்கு தாளிக்கணும். ஹோட்டலில் நிறையா இல்லை. அது இல்லாத பாருங்க ஒரு டம்ளரில் பாருங்க இவ்வளோ மாவு மிஞ்சிருக்கு. வடையும் செஞ்சுட்டேன். சாம்பார் தாளிக்க போகிறேன். கடுகு போட்டேன். கடுகு பொரியுது. அடுத்தது வெங்காயம். வடையை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக செஞ்சேன். சரவணன் சாவிச்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? எங்களோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே செகண்ட் வெங்காயம் பொரியறதுக்குள்ளே காய் வந்து அடிக்கணும். கடுகு வெங்காயம் ஒரு கப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்ட பிறகு பருப்பு தக்காளி கடைஞ்சது அது உள்ளவே நான் மிளகா தூள் உப்பு போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இதை சேர்க்குறேன். கொஞ்சமாக அந்த பச்சை வாடை போகணும் கைஸ். தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்துட்டு பிறகு விசில் கொள்ளுங்க. எத்தனை கரைப்பில்லை கடைசியில் வந்து விசில் வைக்க போனேன். கரைப்பிலை சேர்த்துட்டு அவ்வளோதான். சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலிமா சொல்லுங்க. உடையே காட்டல நான். பாருங்க உடைய எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு. இப்போ பொண்ணு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறா. டயர்டாக ஆயிடுச்சு இவ்வளோ செஞ்சதுக்கே. சாப்பிடு. பக்கத்துலேயே ஜூஸ் இல்லை, ஐஸ்கிரீமு இல்லைன்னா மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் மேங்கோ மில்க் ஷேக். எதுவுமே சொல்லாது சாப்பிட்டா எப்படி? ரெண்டு வடைன்னு சொல்லி தானே நான் சுட்டேன். அப்புறம் வந்து அப்பாவுக்கு 2 வடை, தம்பிக்கு 2 வடை. சுட்டுக்கிறது 4 வடை. அதில் தான் ரெண்டு. ஆமாம் 2 எனக்கு 2 உங்களுக்கு. எங்கள் அப்பா பாருங்க கைஸ் சாப்பிட்டுக்கிறேன் பொண்ணு. ஓகே சொல்லு மகா. பாய் சொல்லு. ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடு. சூடாக இருக்கா? சரி பாய் சொல்லிடு. ஆவரியெல்லாம் வருது. சரி சாப்பிடு. டாடா. பாய்.